சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக வந்து ஒரு மனுவை முன்னெடுத்திருக்கிறது, தாக்கல் செய்திருக்கிறது. அது என்ன மனு என்று சொன்னால், சாலை ஓரங்களில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோயில்களை அகற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு மனுவை நீதிமன்றமே சூமோட்டோ என்று சொல்லுவார்களே, தாமாகவே முன்வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே பல தீர்ப்புகளில் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கோயில்கள்னு சொன்னால் அது இந்து கோயிலாக இருக்கட்டும், முஸ்லீம் கோயிலாக இருக்கட்டும், சர்ச்சாக இருக்கட்டும், பள்ளிவாசலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சாலை போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய அத்தனை கோயில்களையும் அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே பல தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், அந்த தீர்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அருமை நண்பர்களே, சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருப்பது மிகுந்த வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், புற்றுகளைப் போல கோயில்கள் அங்கங்கே பார்த்திங்கன்னா சொல்ல முடியலை. போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிறது, தொல்லை கொடுக்கறது இதுதான் கோயில். எத்தனை கோயில்கள் சாலை ஓரத்தில் இருந்துட்டு பார்த்திங்கன்னா வாகனங்கள் போக முடியாமல் ரொம்ப அவதிப்படக்கூடிய சூழ்நிலை நம் கண்கூடாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய குடிசைகளை அகற்றக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அரசாங்கம் கோயில்களை அகற்றுவதில் என்ன தாமதம் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இன்றைக்கு குழந்தை குட்டி பிள்ளையோட ஒரு குடும்பம் வாழக்கூடிய சாலை ஓரங்களில் ஒரு குடிசையில் வாழக்கூடிய அந்த வீடுகளை, அந்த குடிசைகளை அப்புறப்படுத்தக்கூடிய அரசாங்கம் நீதிமன்றங்கள் உத்தரவு இருக்கின்ற நிலையிலும் ஏன் சாலை ஓரங்களில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிற கோயில்களை ஏன் இடிக்கக்கூடாது, ஏன் இடித்து சாலையை அகலப்படுத்தக்கூடாது என்கிற ஒரு நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. அந்த பல உத்தரவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு முகத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தாமாக முன்வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறது என்று சொன்னால், இதை பொதுமக்கள் சார்பாக பாராட்டி வாழ்த்தி வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.